வருங்காலத்துல எல்லா இடத்துலயுமே வீடியோ கேம் தான் வந்து செம ஃபேமஸா இருக்கு. இந்த மாதிரி வீடியோ கேம்ல ரொம்பவே எக்ஸ்பர்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிளேயர்ஸை கூப்பிட்டு நிஜமாவே ஒரு கேம் வந்து இப்போ கண்டக்ட் பண்றாங்க. ரியலா அந்த ஃபீல்டுல போய் இறங்கி விளையாண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இவங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த கேம்ல வந்து இவங்க விளையாடி ஜெயிக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. இந்த கேம்ல இவங்க வந்து பாதியில வெளியவும் போக முடியாது. இந்த கேமை முடிச்சா மட்டும்தான் இவங்களால இங்க இருந்து வெளியே போக முடியும். இந்த கேம்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வருது, இந்த கேம்ல இவங்க சப்போஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா நிஜ வாழ்க்கையிலும் இறந்துருவாங்கன்னு. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கேம்ல போய் இவங்க மாட்டிக்கிட்டு எப்படி வந்து சர்வே பண்ண போறாங்க, எல்லாரும் தப்பிச்சு வெளில வந்தாங்களா இல்லையா, என்னாச்சுன்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2016ல ரிலீஸ் ஆன தி கால் அப் அப்படிங்கிற சைஃபை ஆக்ஷன் பிலிம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வருங்காலத்துல இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸா இருக்குது. இப்ப கூட அந்த மாதிரி ஒரு 8 பிளேயர்ஸை சூஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த 8 பிளேயர்ஸை வச்சு புதுசா ஒரு கேம் வந்து விளையாட போறாங்க, கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த கேமோட பேரு தான் தி கால் அப். இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் வரைக்கும் பணம் கொடுக்க போறாங்க. இதுக்காக இப்ப இந்த 8 பிளேயர்ஸுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சிட்டில இருக்கிற ஒரு பெரிய பில்டிங், இதுல 25வது மாடிக்கு தான் இவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரோபோட்டோட வாய்ஸ் இங்க இருக்கிற டேப்லெட்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் சூட்ஸ், ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுது. இது மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது ஆடம் அப்படிங்கிற ஒருத்தவனை பார்த்து அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் கிண்டல் பண்றாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் குண்டா குலுக்கு முழுக்குன்னு இருக்கான், அதனால எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அங்க இருக்கிறவர்ல கார்ல் அப்படிங்கிறவரு, இவரோட உடம்புல தீக்காயம் மாதிரி பட்டிருக்கு. இதை எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இது தீக்காயப்பட்டிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஆண்ட்ரி அப்படிங்கிறவன் மேபி அவர் வந்து மிலிட்ரியில இருந்திருக்கலாம், சோல்ஜரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இவங்க போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்ததான் ஏஐ வாய்ஸ் இவங்கள ஸ்கேன் பண்றதுக்காக வர சொல்லுது. இவங்களும் ஒவ்வொருத்தரா வந்து ஸ்கேனிங் ப்ராசஸ்க்கு போறாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ், புதுசா இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விஆர் ஹெல்மெட் இருக்கு. இது செம அட்வான்ஸ்டு. இது அவங்க மாட்டிக்கிட்டதுமே அவங்களோட ஸ்பைன்ஸ், அந்த முதுகெலும்பு தண்டோட அது வந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருது. சூட் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு. இதை ஆடம் பார்த்துட்டு செம்மையா இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க பாரு அப்படின்ற மாதிரி வியப்பா வந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா இதெல்லாம் கேம்ல தான் பார்த்துருப்பாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜி சூட்ஸை போடும்போது சாஹித் மட்டும் இருந்துட்டு நான் இதை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா இவன் ஒரு முஸ்லிம், இவனோட சூட்ல வந்துட்டு டெரரிசம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். இதை பார்த்துட்டு என்னை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்பட்டுட்டு நான் இந்த சூட்ஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டேன், இப்படி வந்து நான் இந்த கேமை விளையாடணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வெளியில போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அங்க இருக்கிற கதவை திறந்து பார்த்தா அந்த டோர் வந்து லாக் ஆயிருக்கு. அவனும் வந்து ஹெல்ப் கேட்கறான், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனால அங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸ் இதை பெருசாக்காதரா, சும்மா வா விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரின்னு இவனும் வந்து விளையாடுறதுக்கு ஒத்துக்கிறான். இருக்கிற 8 பிளேயர்ஸுமே அவங்களோட சூட்ஸ் எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஏஐ வாய்ஸ் உங்களுக்கான ட்ரைனிங் செக்ஷன் ஆரம்பிக்க போகுது, அதனால உங்க ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணதுமே அந்த இடமே செம்மையா வந்து மாறுது. இதுக்கு முன்னாடி உலகம் வந்து அழிஞ்சு போன நிலைமையில இருந்ததுல அந்த மாதிரி ஆரம்ப காலத்துக்கு இப்போ வந்து வந்துருது. இருக்கிற இடம் மட்டும் கிடையாது, இந்த 8 பிளேயர்ஸும் இங்க வந்ததும் அவங்களோட சூட்ஸும் வந்து மாறிடுது. இவங்க வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ்ல இருக்கிற மாதிரியும் அதுக்கான ட்ரெஸ்ஸும் தான் இவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க. இது செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் செம்மையா வந்து இதுல என்ஜாய் பண்றாங்க. அங்க இருக்கிற பொருள் இதெல்லாம் வந்து தொடர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அவங்களால எதையும் எடுக்க முடியல. திடீர்னு இந்த இடத்துக்கு ஒரு சர்ஜன் வராரு. இங்க வந்துட்டு உங்களுக்கான புது ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு இவங்களை அடுத்த பேட்சா அவர் கன்சிடர் பண்ணி பேசுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க ஹெல்மெட்டை தூக்கிட்டு பார்த்தா இவங்க நிஜமாவே இந்த ரூம்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ண உடனே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் வந்து பிளேயர்லாம் கிடையாது, ஒரு நான் பிளேயர் கேரக்டர் தான். இவங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ்ல என்ன மாதிரி விளையாடணும்ன்றத அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. இப்போ ஒரு ரூமுக்கு இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு கையில வந்து துப்பாக்கி கொடுக்குறாரு. அது நிஜ உலகத்துல சும்மா ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி தான். ஆனா இங்க அப்படி கிடையாது, வந்து உண்மையான ட்ரைனிங் மாதிரி வந்து பிராக்டிஸ் எடுக்கணும். இப்ப அங்க இருக்கிற எல்லாரும் அங்க இருக்கிற பாட்டில எய்ம் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா என்னதான் கேம்ல விளையாடி இருந்தாலும் இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா பண்ணும்போது அது ரொம்பவே வந்து அவங்களுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த சர்ஜன்ட் அங்க இருக்கிற 2 பேர் பிளேயரை வந்து சுட்டுறாரு. அப்படி சுட்டதுமே அவங்க வந்து பாதுகாப்பு உடை போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து திடீர்னு மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் இது ட்ரைனிங் பீரியட் தான் அப்படிங்கிறதுனால திருப்பி அந்த வெஸ்ட் வந்துருது. அப்பதான் இவர் சொல்றாரு, இது மாதிரி நீங்க வந்து போர்க்களத்துல இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உங்களோட வெஸ்ட் வந்து உங்களை விட்டுட்டு போயிடும். இன்கேஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டா உங்க எல்லாத்துக்கும் ஒரு சீரம் வந்து கொடுக்கப்படும். இந்த இன்ஜெக்ஷனை நீங்க வந்து போட்டுக்கலாம், அதுல நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி 8 பிளேயர்ஸ்க்குமே இந்த 8 சிரஞ்சை வந்து கொடுக்குறாரு.
டாஸ்க் என்னன்னா இந்த மொத்த பில்டிங்கும் ஃபுல்லாவே வந்து டெரரிசம் தான் இருக்கு, டெரரிஸ்ட் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்க கொன்னுட்டு நீங்க எல்லாரும் சேஃபா வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாகணும். அப்படி யாரு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேஷ் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறமா சரி நாமளும் விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரி தான் வந்துட்டு லீடா வந்து போறான். ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்பவே திறமையா விளையாட தெரியும். இந்த வீடியோ கேம்ல அவன் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பான். எப்படி வந்து திருட்டுத்தனமா போயிட்டு எப்படி எல்லாத்தையும் லாக் பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் தான் வந்து இப்ப லீட் எடுத்து போக ஆரம்பிக்கிறான். மிச்சம் சில பேர் பிளேயர்ஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு ரூம்ல வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எனிமி வந்துட்டு அந்த இடத்துல சுட ஆரம்பிக்க டெரரிஸ்ட் புல்லட்ஸ் எதுவும் நம்ம மேல பற்ற போகுதுன்னு சொல்லிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒளிஞ்சு விளையாட ஆண்ட்ரி தான் முன்னாடி வந்து செம்மையா வந்து விளையாடுறான். அந்த டெரரிஸ்டையும் போட்டு தள்ளிடுறான். இவன் வந்து இவனை கொன்னதுமே லெவல் 25 இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது. இப்ப போயிட்டு அவன் வந்து நம்மள மாதிரி பிளேயர் இல்லையே, நான் பிளேயர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை வந்து செக் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்மும் பண்றாங்க இவன் வந்து நான் பிளேயர் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம அடுத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவங்க ஹெல்மெட் சூட்லாம் இருக்குல்ல, அது ஒன்றும் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அதுல வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கு. இவங்க ஒவ்வொரு லெவலா முடிச்சுட்டு தான் அடுத்த ஃப்ளோருக்கு அடுத்தடுத்து வந்து போக முடியும். டைரக்டா இவங்களால கீழே போக முடியாது. அப்படி போக நினைச்சாங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதனாலதான் அந்த விஆர் ஹெல்மெட் எல்லாமே. இவங்க அடுத்த லெவலான லெவல் 24க்கு வந்து வராங்க. இந்த பில்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய நியூ எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்குது. அதை வச்சு மார்க்கோ அப்படிங்கிறவன் அங்க இருக்கிற டெரரிஸ்ட போட்டு தள்ளுறான். இப்ப அதனால அவன் தான் வந்து பாயிண்ட்ஸ்ல முன்னாடி இருக்கிறான். இந்த இடத்துல நிறைய அட்வான்ஸ்டான மிஷின்ஸ் கன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஆண்ட்ரி தான் வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் இங்க வந்ததும் ஷூட் பண்ணதுமே இங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கை வருது. அதனால எல்லாரும் இதை வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆட மட்டும் இருந்துட்டு அங்க இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் அவனை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணாம கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கான். நல்ல வேலையா அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஆண்ட்ரி வந்து ஹெல்ப் பண்ணிடுறான். அந்த டெரரிஸ்ட் சாகிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரிய வந்து ஷூட் பண்ண இப்ப அவனோட அந்த புல்லட் ப்ரூஃப் அது வந்து மறைஞ்சு போயிருது. ஒரு பக்கம் டெய்லர் இவளுக்கு பேனிக் அட்டாக் வர மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரியா ரியலிஸ்டிக்காலாம் விளையாடி இருக்கவே மாட்டோம்ல, அதனால இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. நான் தெரியாதனமா இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஷெல்லி அப்படின்னா அவ கூட இருக்கிறவ தான், இதை பாரு அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, இது ஒரு கேம் தான், நான் வந்து என்னைக்குமே உன் கூட இருப்பேன் சரியா, அதனால நீ எதுவும் பயப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றா. அவளோட டர்ன்ல வந்து ஷூட் பண்ணி ஆகணும். அவ வந்து ஷூட் பண்ணாம பயத்துல இருக்கிறதுனால ஷெல்லி தான் அதை வந்து ஓவர்டேக் பண்ணி எடுத்துக்கிறா. இந்த இடத்துல கார்ல வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து எனிமியை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் இவனை ஷூட் பண்ண இவனோட அந்த புல்லட் ப்ரூஃப் வேற இப்போ மறைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது திருப்பி இவனை ஷூட் பண்ணிடுறான். இவனுக்கு இப்ப அடிபட்டுருது. இப்படியே விட்டா அவ்வளவுதான், இவன் செத்தே போயிடுவான் போல. நல்ல வேலையா ஷெல்லி அந்த இடத்துக்கு உள்ள வந்து அந்த எனிமியை வந்து அவ போட்டு தள்ளுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஹெல்மெட்டை வந்து தூக்குறாங்க. அப்படி ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ரியல் லைஃபுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துலயே அவனால வலியை வந்து தாங்க முடியல. அதனால இங்க திருப்பி ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இந்த கேம் வேர்ல்டுக்குள்ளே வந்ததுமே இந்த இடத்துல நம்ம கார்ல தான் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்றான். ஏன்னா இங்கேயும் இவனுக்கு வந்து வலியா இருக்குல்ல, அதனால அந்த சிரஞ்சை வந்து அவனுக்கு போட்டு விடுறான். ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான், அவன் வச்சிருந்த சிரஞ்சை இவனுக்கு வந்து போட்டு விட்டு ஹெல்ப் பண்றான். கார்ல வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறான். மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு வந்ததும் இது நிச்சயமா கேமா இருக்கவே முடியாது, இது ஏதோ ஒரு டிவி ஷோ மாதிரி நம்மளை வச்சு நடத்திட்டு இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து கத்திட்டு இருக்கான். மற்ற பிளேயர்ஸும் இங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிரேக் தேவை. நல்ல ஹெல்மெட்டை தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஓபன் பண்ணிட்டு. அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஆடம்க்கு புது புது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதை பார்த்து அவன் எக்ஸைட் ஆயிட்டு இருக்க. ஒரு பக்கம் சாஹித்துக்கு பேனிக் அட்டாக் வர மாதிரி ஆகிருது. ஏன்னா இதெல்லாம் நிச்சயமா வந்து நம்மளை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நான் இந்த ஆட்டத்தெல்லாம் விளையாடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெல்மெட்டை கழட்டுறதுக்கு ட்ரை பண்றான். பார்த்தா அந்த ஹெல்மெட்டை எடுக்கவே முடியல. ஐயோ இதனடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மார்க்கவும் இருந்துட்டு இது நிச்சயமா நம்மளை வச்சு ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்றாங்க, மிலிட்டரி ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இதாக போகுது, என்னென்ன அட்வான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளை வச்சு ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. கூட நிச்சயமா இந்த டீமோட ஆளை சேர்ந்தவனா தான் இந்த ஆண்ட்ரி வந்து இருக்கணும். ஏன்னா உனக்கு இங்க எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, நீ அவங்கள ஒரு ஆள் தான் சொல்ல என்னடா பேசிட்டு இருக்கீங்க, நானும் உங்க கூட தானடா விளையாட வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாகி இவனுங்க பேசுறதை கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு நின்னுக்கிறான் கொஞ்சம் அவனை அமைதிப்படுத்துறதுக்காக. இன்னொரு பக்கம் அந்த கேம் வேர்ல்டுல அவனுங்க கொண்டானுங்கல்ல அந்த கில்லர்ஸ் எல்லாம் மறுபடியும் உயிரோட வந்துட்டு இருக்கிறது தெரியாம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க. வெளியில வேற இந்த ஆண்ட்ரி கிட்ட டேய் வெளில வாடா, என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இவன் ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணிடுறான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெரரிஸ்ட் வந்து இருக்கான். அதனால டக்குன்னு நம்ம ஆண்ட்ரிய வந்து ஷூட் பண்ணிடுறான். அவனால வந்து சுத்தமா முடியல.
எப்படியாவது இவனை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவனோட சிரஞ்சை தான் கார்லுக்கு இதுக்கு முன்னாடி அடிபட்டப்போ வந்து இன்ஜெக்ட் பண்ணிருப்பான். இவனோட சத்தத்தை ஏதோ இவங்க வித்தியாசமா உணருது, ஏதோ ஆபத்து போல அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை எல்லாரும் க்ளோஸ் பண்ணி இப்ப கேம் வேர்ல்டுல மறுபடியும் வராங்க. வந்து பார்த்தா எட்வர்ட் அப்படிங்கிறவனுக்கும் வந்து குண்டடிபட்டுருது. அவனும் வந்து கீழே விழுந்துடுறான். ஐயோ இது மாதிரி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஒளியிறாங்க. ஆனா இந்த டெய்லர் பொண்ணு எப்படியாவது கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா இவங்களால லெவலை கம்ப்ளீட் பண்ணாம அடுத்தடுத்த ஃப்ளோருக்கும் போக முடியாது. அதனால இந்த ஃப்ளோர்லயே மாட்டிக்கிறாங்க. எப்படியாவது இந்த எனிமீஸ் டெரரிஸ்ட் வந்து இவங்க அழிச்சாகணும். அதனால எல்லா டீமும் எல்லாருமே வந்து ஒரு டீமா ஒளிஞ்சுட்டு அவங்களை எதிர்க்க போராடிட்டு இருக்கிறாங்க. இதே டைம்ல எட்வர்ட் அவன்கிட்ட வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கும்ல, அவன் கிட்ட தான் சிரிஞ்சிருக்கேன், அதை வச்சு அவன் வந்து சரி பண்ணிக்கிறான். ஒரு பக்கம் இந்த காரிடார்ல ரத்த கரையோட நம்ம ஆண்ட்ரி வந்து ஹெல்ப் கேட்டுட்டே மூவ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆடம் இருந்துட்டு அவன் கிட்ட கிரனேட் இருக்கும். அதனால அதை தூக்கி போட்டு அங்க இருக்கிற டெரரிஸ்ட் அவன் வந்து போட்டு தள்ளுறான். மாதிரி குண்டு வெடிப்பு அப்புறம் கன் ஷாட்ஸ் இதெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா தான் ஆண்ட்ரி வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரிய வருது. இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரி வந்து அவனோட ஹெல்மெட்டை ஓபன் பண்ணிடுறான். அதனால இந்த லெவலை முடிக்காம அவன் ஹெல்மெட்டை ஓபன் பண்ணதுனால அவனோட மண்டைக்குள்ள இப்ப வந்து அந்த ஷாக் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது அந்த ஹெல்மெட். இது வந்து நிறைய டைம் வந்து அவனோட மண்டைக்குள்ள நடந்துருது. இதனால அவனுக்கு பெரிய ஆபத்தே நடக்குது. இப்ப இவங்க எல்லாருமே ஹெல்மெட்டை ஓபன் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இவன் வந்து இந்த மாதிரி துடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் மண்டையில ஆல்ரெடி நிறைய டைம் வந்து ஷாக் போனதுனால அவன் இறந்தே போயிட்டான். இவங்களும் வந்து சிபிஆர் பண்ணி எப்படியாவது அவனை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே பயமாகிறது. இப்ப இவங்க இந்த லெவல் போன லெவலை வந்து முடிச்சிட்டாங்க. ஆடம் தான் ஹை ஸ்கோர்ல இருக்கிறான். இருந்தாலும் இது மாதிரி இவங்க குரூப்ல ஒருத்தர் இறந்திருக்கான், அதுவும் நிஜ வாழ்க்கையிலேயே. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நிச்சயமா நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்களால விளையாடவும் இருக்கவும் முடியாது. ஏன்னா இந்த ஹெல்மெட்டே இவங்களை வந்து கொண்டுரும். அந்த ஹெல்மெட் கீழே தான் வந்து ஆண்ட்ரியோட ரத்தம்லாம் இருக்கும். அதனால எப்படியாவது இதை வந்து கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அப்ப ஷாஹித் அங்க வந்து ஒரு ஃபயர் எஸ்டிங்விஷர் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து இதை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். கார்ல வந்து எப்படியாவது சரி இதை எடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அந்த ஹெல்மெட் மேலேயே அத்தனை டைம் வந்து போடுறான். ஆனா என்ன போட்டாலும் சரி அது சுத்தமா வெளில நகர்ற மாதிரி இல்ல. ஏஐ வாய்ஸ் வேற நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனுங்க யாரும் ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணாம இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ கரெக்டா சர்ஜென்ட் வந்துடுறாரு. கார்ல மூப்பை தாண்டி போய் இப்ப ஜாஹித்தை பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. இத பாரு, நீ இந்த கேம்ஸுக்குன்னு இருக்கிற ரூல்ஸை வந்து பிரேக் பண்ண நினைக்கிற, இது நிச்சயமா நடக்காது. நீங்க எல்லாரும் இந்த கேமை கடைசி வரைக்கும் முடிக்காம எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஒழுங்கு மரியாதை அந்த கேமை விளையாடுங்க, ரூல்ஸை பிரேக் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இப்ப இவங்களுக்கு வர வழி இல்ல. இவங்க எல்லாரும் உயிரோட தப்பிக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த கேம் இருக்கிற லெவல்ஸ் எல்லாத்தையும் விளையாடிதான் ஆகணும். இவங்களும் ஒவ்வொரு லெவலும் வந்து போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேம்லயும் இவங்களுக்கு ஒவ்வொரு புது புது மிஷின்ஸ் அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே கிடைக்குது. ரொம்பவே அட்வான்ஸ்டாவும் இருக்கு. எல்லாரும் விளையாட வந்த இந்த ஃப்ளோர்ல கேஸ் லீக் இருக்கும். அதனால இவங்களால ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. கத்தி வச்சு இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த டெய்லர் இன்னும் அவ பயந்துகிட்டே அழுதுகிட்டே தான் இருக்கா. அப்ப ஷெல்லி தான் இருந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்படினாலும் நான் வந்து உன் கூட இருப்பேன், அதனால உனக்கு ஒன்றும் ஆகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்றா. இதே மாதிரி இவங்க விளையாடி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதுல இந்த குரூப்ல பாதி பேத்துக்கு மேல அந்த புல்லட் ப்ரூஃப் வந்து இல்ல, அது எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் வந்து இவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்க கார்லுக்கும் அந்த இடத்துல வந்து துப்பாக்கி சூடு நடக்க நல்ல வேலையா மார்க்கோவும் அதுக்கப்புறம் ஷெல்லியும் தான் அவங்களுக்கு வந்து சிரிஞ்சு கொடுத்து காப்பாத்துறாங்க. இப்ப கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்து பார்த்தா இப்போ நைட் டைமே ஆயிடுச்சு. ரொம்பவே பாக்குறதுக்கு அழகா இருக்கு இந்த இடம். சரி எப்படியாவது இந்த ஜன்னலை உடச்சுக்கிட்டாது இங்க இருந்து வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாஹித் மார்க்கோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படியாவது இதை உடைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முயற்சி பண்றாங்க. ஒரு சின்ன கீரல் கூட விழல. எப்படியோ ரொம்ப நேரத்து ட்ரைக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் அவன் வந்து பிரேக்க வந்து பண்ணிடுறான். இதை தெரிஞ்சுட்டு இந்த சர்ஜென்ட் மறுபடியும் வந்து அந்த ஆளை பயங்கரமா பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். கீத்தை போட்டு இந்த டைம் இவர் அடிச்சது மட்டும் இல்லாம மேல படியில இருந்து கீழே வந்து தள்ளி விட்டுறாரு. இதனால அவனோட கால்ல வந்து பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப இந்த அடிபட்ட வலி அவனால வந்து சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல. பயங்கர வலியா இருக்குது. ரத்தம் வர ஆரம்பிக்குது. சர்ஜென்ட் மறுபடியும் வந்துட்டு இதை பாருங்க, இதுக்கப்புறம் இங்க இருந்து யாராவது கேமை முடிக்காம போகணும் இல்ல தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, ஏதாவது சின்ன ட்ரை பண்ணா கூட பரவாயில்ல, அவங்கள நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு செம்மையா கத்திட்டு போறாரு. இப்ப இவங்க எல்லாரும் வந்து இந்த கேம் வேர்ல்டுல பார்த்தா அவனுக்கு பெருசா வந்து எதுவும் வழி தெரியல. ஆனா நிஜ உலகத்துல பார்த்தா அவனுக்கு வந்து காலில் பயங்கரமா அடிபட்டு அங்கிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. இப்ப இவங்களால வந்து சிரஞ்ச் போட்டு கூட இதை சரி பண்ண முடியாது. கேம் வேர்ல்டுல தான் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். ரியலிஸ்டிக்கா இந்த இதுல வந்து எதுவும் செய்ய முடியாது.
யாரும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ஏஐ வாய்ஸ் வேற நீங்க அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாகித் இருந்துட்டு கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள எனிமி யாரும் வருவாங்க, அதனால என்ன இங்க கீழே வந்து ஒளிச்சு வச்சுட்டு நீங்க போயிட்டு ஆட்டத்தை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு அவங்களும் அங்க வந்து ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்கு அடியில அவனை வச்சுட்டு எல்லாரும் கீழே போயிடுறாங்க. ஆனா அவனுக்கு வந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆனதுனால அவன் அந்த இடத்துல இறந்துடுறான். இப்ப இவங்க எல்லாரும் இந்த அடுத்த லெவலுக்கு வந்ததும் பயங்கரமா வந்து எனிமி வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணதுல மார்க்கோக்கு இப்ப வந்து அடிபட்டிருக்கும். இப்ப எப்படியோ இவங்க எல்லாருமே வந்து எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து இந்த டெய்லர் அப்படிங்கிறவர்கால அவ மட்டும் பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. ஒரு வழியா இதெல்லாம் முடியட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு இது எதுலயும் தலையிடாம போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இவங்க எல்லாரும் உயிரை கொடுத்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. ஒரு பக்கம் ஆடம் அவன் கிட்டதான் கிரனைட்ஸ் இருக்கே, அதனால அதை வச்சு அங்க இருக்கிற எனிமீஸ் எல்லாத்தையும் வந்து அவன் அழிக்க ஆரம்பிக்கிறான். மார்க்கோக்கு ரொம்ப முடியாததுனால நல்ல வேலையா ஷெல்லி தான் வந்து சீரம் கொடுத்து அவனை வந்து ரெஸ்கியூ பண்றா. இவங்க சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா டெரரிஸ்டையும் இவங்க கொண்டுறாங்க. ஆனா ஒரு டெரரிஸ்ட் மட்டும் அந்த பாத்ரூம்ல டெய்லர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறால, இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதவையா திறந்து வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப ஜஸ்ட் மிஸ்ல டெய்லர் என்ன பண்றான்னா தைரியம் வந்து அந்த டெரரிஸ்ட வந்து போட்டு தள்ளிடுறா. ஆமா, இவ்வளோ நேரம் பயந்துகிட்டே ஒளிஞ்சிட்டு இருந்தியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லெவல் வந்து முடிஞ்சிருது. இந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எட்வர்ட் அப்படிங்கிற பிளேயர் தான். இவங்க வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் ஷேர் பண்ணும்போது தான் தெரிய வருது, இவங்க 8 பிளேயர்ஸ்க்குமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து தான் இவங்க பிளேயர்ஸா சூஸ் பண்ணி நம்மளை இந்த மாதிரி வந்து சிக்க வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த கம்பெனி வேணும்னே தான் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்படி இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஏஐ வாய்ஸ் இருந்துட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் இப்ப வந்து அடுத்த லெவலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த சர்ஜென்ட் ஒரு ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சிருக்காரு. இவனும் ஒரு டெரரிஸ்ட் தான். அவனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் இந்த கீழே பேஸ்மெண்ட்ல வந்துட்டு இவன் பாம்பு வந்து வச்சிருக்கான். இந்த பாம்பை வந்து நம்ம செயலிழக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதோ கோடு இருக்கான். அந்த கோடை இவன் சொன்னா மட்டும்தான் அதை வந்து நம்மளால டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனா இவன் வாயை கூட திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எட்வர்ட் வரான். அங்க வந்து கரண்ட் ஷாக் கொடுக்குற மிஷின்ஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம யோசிக்காம அவனுக்கு வந்து கரண்ட் ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இது மாதிரி கொடுக்கறதுனால அவனால வந்து தாக்கு பிடிக்க முடியல. இல்ல நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் பாடி என்ன அப்படிங்கறத சொல்லிடுறான். இப்ப ஆடம் தான் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு இருப்பான். அவன் தான் வந்து இந்த கோட் வேர்டை சொன்னதுமே அதை போட்டு எப்படியாவது இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா பார்த்தா திடீர்னு அந்த பாம்பு வந்து இப்ப ஆக்டிவேட் ஆகியது வெறும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 1/2 மணி நேரத்துல இந்த பில்டிங் மொத்தமும் வெடிச்சு சதற போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இதை பார்த்துட்டு அந்த ஹாஸ்டேஜும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கிறான். சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டெய்லர் வந்து இவளை அங்கேயே சுட்டு வந்து போட்டு தள்ளுறா. ஒரு பக்கம் மார்க்கோ இருந்துட்டு ஆடம பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் அதை கரெக்டா பண்ணியிருந்தான் அப்படின்னா அந்த பாம்பு ஆக்டிவேட் ஆகியிருக்காது. அதை ஓவர் ரைட் பண்றதுக்கு வெறும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இவனை அடிச்சிட்டு இருக்க. ஹெல்மெட் போட்டுருக்கிறதுனால அடிக்க முடியாததுனால அந்த ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி விட்டு அவனோட ஃபேஸ்ல அத்தனை பஞ்சு. இதை தடுக்கிறதுக்காக மற்ற பிளேயர்ஸும் ட்ரை பண்றாங்க. டெய்லர் உள்ள வந்துட்டு இதை பாரு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோவை தடுக்க முயற்சி பண்றா. ஆனா அவளுக்கும் அடி. ஒரு பக்கம் இங்க கேம் வேர்ல்டுல பார்த்தா அந்த சர்ஜென்ட் இருந்துட்டு ஒரு எலிவேட்டரோட டோரை புடிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்கடா, கதவு மூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் சரி வேக வேகமா வாங்க, அடுத்த லெவலுக்கு போகணும் போல இருக்கு, இதை விட்டா வேற வழியில, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த எலிவேட்டர்ல வந்து ஏறிக்கிறாங்க. இதுல இருந்து இவங்க அடுத்த ஃப்ளோருக்கு போக போறாங்க. எப்படியோ இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த டோரை கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஓபன் பண்றாங்க. மார்க்கோ தான் அதை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறான். மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் சீக்கிரமா வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் வந்து வெளியில போறதுக்கு ஹெல்ப் பண்றான். ஆடமும் போலாம் அப்படின்னு பார்த்தா ஆனா அவனை விட மாட்டேங்கிறான். இப்ப அவனையும் விடாம இவனும் வெளியில போகாம அந்த டோரை க்ளோஸ் பண்ண விட்டுறான். எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் திட்டிட்டு இருக்க, நீ வந்து அந்த பாம்பு ஆக்டிவேட் பண்ணல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் உனக்கு இது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேரும் மறுபடியும் 3rd ஃப்ளோருக்கே வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்து பில்டிங்குள்ளார கிராஷ் ஆகி நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு எப்படினாலும் இந்த இடத்துல நிறைய டெரரிஸ்ட் இருப்பாங்க, அதனால நீ தான் அவங்கள கொல்ல போற ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடமை தான் வந்து அவன் முன்னாடி அனுப்புறான். ஆடமும் போயிட்டு முன்னாடி போய் எனிமி யாராவது இருக்காங்களா, டெரரிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறான். அவன் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்கள டக்குன்னு வந்து ஷூட் பண்ணிடுறான். ஆனாலும் இவன் கிட்ட வந்து கிரனேட் எதுவும் கிடையாது. அப்படி கிரனேட் இருந்தா கூட தூக்கி போட்டு பாம்பை வெடிக்க வச்சே இவன் எஸ்கேப் ஆயிடலாம். அதனால இவனவே ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கோவும் அந்த இடத்துல வந்து போக ஆரம்பிக்கிறான்.
நம்ம ஷீல்டா யூஸ் பண்ணி ஆடம் பார்த்ததுனால ஆடம்க்கு இப்போ வந்து புல்லட் வந்து பட்டுருது. இதனால அவன் அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ மனசுடைஞ்சு போயிட்டு உட்காந்துட்டான். இன்னும் 15 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு. அந்த டைம்ல பாய்ஸ் இந்த லெவலை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் 4th ஃப்ளோர்ல இங்க இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு புது புது எக்யூப்மெண்ட்ஸ் மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு டெரரிஸ்ட் வந்து ஒரு ஸ்மோக் கிரனேடை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. வெறும் புகை மூட்டமா இருக்குது. அதனால வந்து கார்லுக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவன் வந்து இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து இருந்திருப்பான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் வந்து இறந்து போயிருப்பான். அதனால வந்த தலைப்பு தான் அவனோட உடம்புல இருந்தது. இதுக்கு முன்னாடி படத்தோட ஆரம்பத்துல காமிச்சிருப்பாங்கல்ல, அதுதான் அது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறக்குறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இந்த புகையை பார்த்துதான் அவனுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்கார நல்ல வேலையா ஷெல்லி தாங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து கேம் தான், நம்ம வந்து இதை சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம்ப்ரமைஸ் பண்றான். இவங்க ஒரு டீமா சேர்ந்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து எதிர்த்து வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட பாம்ஸ் வேற எதுவும் கிடையாது. கிரனைட் இருந்தா கூட தூக்கி போட்டு ஈஸியா வந்து கொண்டுடலாம், அதுவும் கிடையாது. ஒரு பக்கம் ஒருத்தவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் ஏதாவது சிரிஞ்சிருக்கா எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க வந்து பார்க்க போறாங்க. இப்ப டெய்லர் வந்து ஒரு ரூம்ல வந்து செக் பண்ணும்போது பார்த்தா அவளுக்கு ஒரே ஒரு சிரிஞ்ச் வந்து கிடைக்குது. அப்பா அப்படின்னு அதை எடுத்துக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தா மார்க்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எனக்கு அந்த சிரிஞ்ச் வேணும் கொடு அப்படின்ற மாதிரி அவ டெய்லர் கேட்க, ஆனா அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்துல டெய்லரை வந்து ஷூட் பண்ணி கொண்டுறான். இப்ப இந்த இடத்துக்கு இவளை தேடிக்கிட்டு கார்ல வந்து வரான். இங்க வந்து டெய்லர் வந்தாலே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வரான். அப்ப இவன் இருந்துட்டு என்ன வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அதை பத்தி அவன் பெருசா கண்டுக்காம பார்த்தா அந்த இடத்துல வந்து டெய்லர் இறந்து கிடக்குறா. ஐயோ எப்படி இது நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா அவன் இறக்குறதுக்கு முன்னாடி அவளோட ரத்தத்தாலேயே மார்க்கோட பேர்ல அங்க செவுத்துல வந்து எழுதி வச்சுட்டு தான் இறந்திருக்கா. இதனால இதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பண்றானா மார்க்கோவை அந்த இடத்துல வந்து அடிச்சு துவம்சம் பண்றான். ஹெல்மெட்டையும் வேற ஓபன் பண்ணிடுறானுங்க. அதனால ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. அவனோட கழுத்தை நெரிச்சு அவனை வந்து கொல்றதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கேமை விளையாடி சர்வே பண்ணணும்ன்றது தான் இவங்களுக்கு. ஒருத்தர் இப்படி கொல்லணும் அப்படிங்கிற எய்ம்லாம் கிடையாது. திடீர்னு இவன் இந்த மாதிரி மாறவும் அவனால வந்து இதை தாக்கு பிடிக்க முடியல. 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டையோட முடிவுல இப்ப நம்ம மார்க்கோ கார்லயும் அட்டாக் பண்ண வரும்போது நல்ல வேலையா அந்த இடத்துக்கு சர்ஜென்ட் கரெக்டா வந்துடுறாரு. மார்க்கோவை போட்டு அட்டி வெளுத்து வாங்குறாரு. ஏன்னா இது மாதிரி மற்ற பிளேயர்ஸையே கொல்லணும் அப்படிங்கிறது இவங்களுக்கான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால அந்த இடத்துலயே மார்க்கோவை அடிச்சு கொல்றாரு. இப்போ இந்த பிளேயரும் அந்த இடத்துல சேர்த்துட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது வெறும் 3 பேர் மட்டும்தான். இவங்க இப்போ ஃபைனல் லெவலுக்கு வந்து போறாங்க. இந்த லெவலை முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து சர்வே பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் அமௌண்ட்டும் இருக்குது. இப்போ இங்க இருக்கிறது ஷெல்லி, கார்ல், அப்புறம் எட்வர்ட், இவங்க 3 பேரும் தான். பேஸ்மெண்ட்ல இவங்க பாம் ஆக்டிவேட் ஆகியிருக்கு. அது எப்படியாவது வந்து டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அதுக்கு வெறும் 7 நிமிஷம் தான் இருக்கு. அதனால இவங்க 3 பேருமே இந்த இடத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலயும் வந்து டெரரிஸ்ட் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க வந்து அட்டாக் பண்ண இவங்களும் வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல கொஞ்சம் டெரரிஸ்ட் தான் இருக்காங்க, அதனால சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் கார்ல இருந்துட்டு கடைசியா அவங்க கிட்ட ஒரு கிரனேட் மட்டும் தான் இருக்கும். அதை தூக்கி போட்டு எப்படியோ அங்க இருக்கிறவங்கள வந்து கொண்டுறான். சரி எப்படியோ இந்த இடத்துல கொஞ்சம் டைம் கிடைக்கும், இதை வச்சு நம்ம அந்த பக்கம் மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம்குள்ள பாம்பி வர டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். போக பார்த்தா கார்க்குள்ள இருந்து 2 டெரரிஸ்ட் வேற வந்துடுறானுங்க. அவங்க வந்ததுமே ஷெல்லிக்கும் கார்லுக்கும் வந்து இப்போ அடிபட்டுருது. இதனால எட்வர்ட் எல்லாருமே போயிட்டு தனியா ஒளிஞ்சிடுறாங்க. கார்லுக்கு வந்து அடிபட்டுருது. அவன் கிட்ட இப்ப இருக்கிறது ஒரே ஒரு சிரஞ்ச் மட்டும்தான். இதை வந்து தனக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா ஷெல்லிக்கு வந்து அடிபட்டிருக்கோம்ல, இன்னும் 2 நிமிஷம் தான் வேற பாம்பு வந்து டீஆக்டிவேட் பண்றதுக்கு டைமிங் இருக்கு. இந்த கேம்ல இருந்து சர்வே பண்ணி ஆகணும். இவளுக்கும் வேற அடிபட்டிருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கார்ல யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் அவனுக்கு வந்து துப்பாக்கி சூடு வந்து விழுந்துருது. இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்த ஒரே ஒரு சிரஞ்சை ஷெல்லிக்கு வந்து போட்டு விட்டுட்டு இந்த கேமை நீ நல்லபடியா முடிச்சு வை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ எட்வர்டும் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான்ல, அவன்கிட்டயும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பசுக்கா அதெல்லாம் வச்சு அங்க இருக்கிற எனிமீஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஜஸ்ட் மினிட்ல இந்த பாம்பு வெடிக்காம வந்து எப்படியோ டீஆக்டிவேட் பண்ணிடுறான். அதனால இவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சர்ஜென்ட் வந்துட்டு இது மாதிரி நீங்க வின் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். அதே ஸ்பீச்சை தான் பார்த்தா இந்த எட்வர்டும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் தெரிய வருது, இந்த 8 பேர்ல இந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு ஆள் எப்படினாலும் வச்சிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, இந்த எட்வர்டு தான்.
இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிறைய பிளாக் சூட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு நிறைய ஆட்கள் வந்து வராங்க. இங்க இருக்கிற இறந்து போன பிளேயர்ஸ் அவங்க எல்லாத்தையும் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ஷெல்லிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அவளுக்கும் வந்து மயக்க ஊசி மாதிரி போட்டுடுறாங்க. இந்த இடத்த வந்து ஃபுல்லா வந்து சுத்தமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து விளையாண்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லாம அவங்களோட சர்வர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்றாங்க. அதோட எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா ஷெல்லி வந்து இப்போ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா பயங்கரமான சூட்ல வந்து எட்வர்ட் பணத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ வந்து இந்த கேமை வந்து ஜெயிச்சிட்ட, உனக்கான பிரைஸ் அமௌண்ட் இது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து போலீஸ்ட போறேன் அப்படின்ற மாதிரி ஷெல்லி வந்து சொல்றான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இவனும் தான், இவனும் இவனோட கம்பெனியும் தான். இதனால மற்ற பிளேயர்ஸை இழந்திருக்கிறாங்க. இதோ பாரு, உன்னால போலீஸ்டெல்லாம் போக முடியாது, அப்படியே போனாலும் இந்த எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா இவளுக்கு மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷனை போட ட்ரை பண்றான். அப்ப அந்த டைம்ல ஷெல்லி வந்து அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி எட்வர்டுக்கே போட்டு விட்டுறா. கிட்ட கன் இருந்திருக்கும், அதை எடுத்து அங்க இருக்கிற பார்க்கிங் லைட் எல்லாத்தையுமே அவ வந்து சுட்டு தள்ளுறா. இப்போ இந்த இடத்துக்கு இன்னும் நிறைய ஆட்கள் வந்துடுறாங்க. அவளை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் சொல்ல அவங்க எல்லாரும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவ்வளவு நேரமா ஷெல்லி வந்து மற்ற பிளேயர்ஸ் கூட சேர்ந்து வந்து செம்மையா விளையாடி இருப்பாள். அதனால அவளுக்கு நல்லா ஷூட் பண்றது எல்லாமே தெரியும். அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவ போட்டு தள்ளுறா. சேப்ப மிச்சம் இருக்கிறது எட்வர்ட் மட்டும்தான். என்ன தயவு செஞ்சு உயிரோடு விட்டுரு அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சிட்டு இருக்க, அவனையும் வந்து யோசிக்காம சுட்டு தள்ளுறா. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து அவ வந்து பணத்தை எடுக்காம தான் வெளியில போறா. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்த மாதிரி நல்லா விளையாடுற பிளேயர்ஸை வச்சு ஒரு கேமை ரியலிஸ்டிக்கா வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது விளையாடுறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனா உண்மையிலேயே அவங்க இறந்து போறது தான் ரொம்பவே கொடுமையான விஷயம். இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல இந்த பிளேயர்ஸ்க்கு தெரியாம காசு வந்து நல்லா கிடைக்குது, ஒரிஜினலா விளையாண்டா இவ்வளவு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இதோட ஆபத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.